வணக்கம், இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க கல்யாண வீட்டு ஸ்டைல் சாம்பார் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பாரோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சுவையான சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கல்யாண வீட்டு சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் எந்த கப்பில் துவரம்பருப்பு அளக்குறீங்களோ அதே கப்பில் பாசிப்பருப்பு அளந்துக்கோங்க. ஒரு கப் அளவு துவரம்பருப்புக்கு அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பு பாசிப்பருப்பு இது ரெண்டையுமே சேர்த்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி பருப்பு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பருப்பு ஊற வைக்கலை, இதை அப்படியே பாயில் பண்ண போகிறேன். வீட்டு சாம்பார் சுவையாக இருக்கிறதுக்கு ஒரு மசாலா அரைப்பாங்க. இப்போ அந்த மசாலாவில் என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கோம். இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நீங்கள் எந்த ஸ்பூனில் அளக்குறீங்களோ அதே ஸ்பூனில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் மெஷர் பண்ணிக்கணும். நான் மேற்கொண்டு எந்த மசாலாவுமே சேர்க்கல, இந்த மசாலாவில் மட்டும்தான் சாம்பார் வைக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 வரமிளகாவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போது இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வறுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட வேண்டாம், சும்மா லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த வரமல்லி மிளகு சோம்பு சீரகம்லாம் இருக்கும் பாருங்கள், அதை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். நம்ம லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு இந்த மாதிரி பொங்கி வர சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறோம். பருப்பு ஒரு சில பருப்பு வேகாதுங்க. அப்போ வேகாமல் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பருப்பு வெந்து வந்துடும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே வறுத்தாச்சு. வறுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசம் வரும். அதே சமயம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா தீஞ்சிடும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாமே ஆயில் எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கணும். இது வறுக்கும் போதுமே அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. இப்போ அது ஒரு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதில் லைட்டாக ஒரு 2 ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த 2 மசாலாவும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இது எல்லாமே வெந்துக்கிட்டு இருக்க பருப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பை இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் விடும்போது இது டக்குன்னு வெந்து வந்துடும். 2 விசிலையும் நல்லா வெந்து வந்துடும். ஒரு சில பருப்பு வேகாது, அதுக்காக தான் இந்த மெத்தடு. பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்களா, மஞ்சள் பூசணிக்காய், அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா 4 துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விடும்போது நல்லா பருப்பு குலைவாக வந்துடும். பாருங்கள், மசாலாவை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த மசாலா அரைக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது 2 சாம்பாருக்கு தேவையான அளவு நான் அரைச்சிருக்கேன். இதில் பாதி தான் நான் சாம்பாரில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது சாம்பார் வைக்க போகிற அந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம்,
சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிலே நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சாம்பாரில் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் அப்படியே சேர்க்கும்போது அது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய், வாழைக்காய், கேரட்டு, கொஞ்சம் போல் அவரைக்காய், அப்புறம் பூசணிக்காய் வந்து எடுத்திருக்கேன். அதுவும் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். கூடவே உருளைக்கிழங்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் ஆட் பண்ணும்போது சாம்பார் வந்து நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா காய்கறிகளையும் சேர்த்து செய்யும்போது கல்யாண வீட்டு சாம்பாரோட டேஸ்ட்டு நமக்கு அப்படியே கிடைக்கும். இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். நம்ம சேர்த்த தக்காளி, இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து ஆயிலில் வந்து நல்லா வதங்கி வரணும். இடைக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். காய் வந்துட்டு நம்ம ஆயிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த சாம்பார் பொடி இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பாதி அளவு மட்டும்தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்து காய் வந்து நல்லா ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கணும். காய் வேக தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காயை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய் வந்து நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்து அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி காய் வந்து ஹாஃப் பாயில் வந்து நல்லா குக்காக இருக்கணும். ஏன்னா புளி சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் வேகாமல் நீங்கள் புளி தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா காய் வந்து வெந்து வர லேட் ஆகும். ஹாஃப் பாயில் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. பருப்பு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணியை குக் ஆகிட்டுருக்க இந்த வெஜிடபிள்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா குலைவாகவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து கடைஞ்சிக்கலாம். இப்போ இதுலேயே நான் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா சாம்பார் தூள், அது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையுமே இந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், புளி தண்ணியோட புளி சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சும்மா சூப்பராக கல்யாண வீட்டு ஸ்டைல் சாம்பார் மணக்க ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சும்மா மணக்க கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. இதே மாதிரியே மசாலா அரைச்சி சாம்பார் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.